இல்லை, மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து திரு காமராஜ் அவர்களும் திரு டிடிவி தினகரனும் இருவருமே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். இது வரைக்கும் டிவிகே சைட்லேருந்து. ஆனால் காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்றங்கள் முதுகில் குத்தி விட்டது அப்படிங்கிறதா உண்மை. தொடர்ந்து விசிகாவுடைய முடிவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, விசிகாவுடைய தேவை என்னவா இருக்குது, டிமாண்ட் என்னவா இருக்குது. விஜய் வந்து ஆட்சி அமரணுங்கிறதுக்கு யாருமே தடுக்கலை, எதிர்க்கட்சிகள் எதுவுமே. இப்போ விஜய் அவர்கள் கடைசியில் யாருக்காலே நம்ம விழுக வேணாம், மறுபடியும் நம்ம வந்து மக்களிடமே போய் நியாயம் கேட்போம், பெரும்பான்மை குடும்பங்கள் கேட்போன்ற. அதான் இப்போ மறுபடியும் ஒரு தேர்தல் தமிழகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும். வைதபபிள் நேயர்களுக்கு வணக்கம். சூடான தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது அரசியல் நிலவரம் குறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டிவியை திறந்தாலே ஒரு 2-3 நாளாகவே ஒரே பரபரப்பு, அந்த மியூசிக்கோட கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது. மக்கள் கிட்டத்தட்ட ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு ஆதரவு தாவேக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. முறையாக அவரை ஆட்சி அளிக்க கூப்பிடணுன்றதான் எல்லா மக்களுடைய எண்ணமாக இருக்குது. அரசியல் கட்சிகளும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த தாமதம், தமிழக இந்த அரசியல் சூழல் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் விஜய் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரான்ற மாதிரியான ஒரு இது போய்கிட்டு இருக்கு. விசிகா ஆதரவு, கம்யூனிஸ்டுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. பிசிக்கு ஆதரவு கொடுக்கவா கொடுக்காதா? 10 மணிட்டாங்க, 1 மணிட்டாங்க, இப்போ 4 மணிக்கு போயிருக்காங்க. என்ன நடக்குது? இல்லை, மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை வந்து கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். கண்டிப்பாக 108 சீட்டு வாங்கியிருக்காரு. அவர் 2 இடத்துல நின்றுருக்காருன்னா அப்புறம் 107 சீட்டு. இதுதான் இன்றைக்கி அந்த கட்சியோட நிலைமை. கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ அவங்க பண்ண ஒரு சிறிய தவறு என்னன்னா, அவங்க வந்து அவசரப்பட்டு வந்து ஆளுநரை சந்தித்து வந்து எங்களுக்கு வந்து கூட்டணி கட்சியோட ஆதரவோடு எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க அதை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா ஆளுநர் என்ன பண்ணுவார்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிம்பாங்க. யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா அவரே கூப்பிட்டுருப்பார். இப்போ எங்களுக்கு கூட்டணி கட்சி ஆதரவுலாம் இருக்குன்னா அப்போ கூட்டணி கட்சி ஆதரவுகளோட கடிதங்களோட வாங்க அப்படின்னு தான் ஆளுநர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம இதில் பார்க்கணும். இல்லைன்னா இந்நேரம் வந்து அவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் அதிக எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறாரோ அறுதி பெரும்பான்மை இல்லை என்றால் கூட ஆளுநரோட பணி என்னன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து நீங்கள் சட்டசபையில் நிறுவீங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது, சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க எங்கள் கூட்டணி கட்சி ஆதரவுலாம் இருக்குங்க. ஆளுநர் என்ன சொல்கிறாரு, அவருக்கே உரிய அதிகாரம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கூட்டணி கட்சி ஆதரவு எம்எல்ஏக்களோட கடிதங்களோட இந்த மெஜாரிட்டியோட வாங்க. எந்தெந்த கூட்டணி கட்சி யாரெல்லாம் உங்களுக்கு கன்சர்ன் கொடுத்துருக்காங்க, சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள், அந்த கடிதத்தோட வாங்க, அந்த ஆதாரத்தோட வாங்கங்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த இழுபறிக்கு முக்கியமான காரணம். என்னன்னா இதுதான். இது யாரையுமே வந்து விஜய் வந்து ஆட்சி அமரணுங்கிறதுக்கு யாருமே தடுக்கலை, எதிர்க்கட்சிகள் எதுவுமே தடுக்கவில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து விஜய்க்கு எதிராக ஆட்சி அமைப்பதற்கான தயாராகலாம் ஊடகங்கள் பேசப்பட்டு இல்லைங்க. அது ஊடகங்கள் பேசுறது கூட சொல்லப்படுறாங்க. இல்லை, உண்மை இல்லை, துளி கூட உண்மை இல்லை. அதை நாங்கள் தெளிவாகவே சொல்லிட்டோம், புரியுதுங்களா? அதே மாதிரி திமுகலையும் தெளிவாகவே டிகே செலுங்கோன் வந்து சொல்லியிருக்கிறாரு. எங்கள் இதுலேயும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு இருக்கும். இதெல்லாம் இவங்களாம் தான். இப்போ டிகே சிலவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா 10ஆம் தேதி வரைக்கும் விஜய்க்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதற்கு மேல் நாங்கள் முடிவெடுப்போம் இருக்காரு. ஸோ அவர் அது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அவங்கள தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அவங்க தான் இந்த தேர்தலுக்கு பின்பைய கணக்கு எப்படியுமே வந்து அவர் முடிவெடுக்குன்னா இப்போ ஊடகங்கள் சொல்லும் போது போல திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தா தான் வாய்ப்பு இருக்குமே சொல்ல. இல்லை, அது நான் அந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா அவங்க என்னன்னா இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை. இதில் பார்க்கணும். இப்போ பெரிய இழப்பை சந்தித்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா அவங்க கூட்டணியில் இருந்தவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் தான் வந்து ஒவ்வொருவராக வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து போய்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அதாவது 2 கம்யூனிஸ்டுகள் அவர் போய் சிஎம்ஐ பார்த்தாங்க, ஜெயிச்ச வேட்பாளர்லாம் போய் பார்த்தாங்க, இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்றங்கள் முதுகில் குத்தி விட்டது அப்படிங்கிறதா உண்மை. அதனோட வெளிப்பாடு தான் அதெல்லாமே தவிர இந்த எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ சொல்லும் பொழுது, இப்போ ஆட்சி அமைப்பதற்காக சொல்லும் பொழுது தொடர்ந்து விசிகாவுடைய முடிவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, விசிகாவுடைய தேவை என்னவா இருக்குது, டிமாண்ட் என்னவா இருக்குது இல்லை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதான் இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது 2 சீட்டு தான். அது விடுதலை சிறுத்தை கட்சிக்கிட்ட இருக்குது.
திரு தொல் திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு இந்த நிமிடம் வரை நமக்கு தெரியவில்லை. என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இதற்கு முந்தையது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, 2 கம்யூனிஸ்ட்டுகள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதுதான் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு அப்படிங்கிறதான் சொல்லிட்டு வந்தார். நேற்று முன்தினம் கூட வந்து நேற்றுன்னு நினைக்கிறேன் திரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் அவர்கள் கூட இதே கருத்தை தான் எழுதினார். சரி, நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்க, திருமாவளவன் அவர்கள் வந்து என்னங்க இல்லை நாங்கள் எடுக்கிற நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் இந்த நிமிடம் வரை நாம் பேசிக்கொண்டிருந்த நிமிடம் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு தெளிவான முடிவை எட்டவில்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இல்லை, விசிகாவுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது அவர்கள் இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்த பின்பு அவருடைய முழக்கம்ன்றது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கம். அதற்கான ஒரு வாய்ப்பு வரும்போது அதை சரியாக பயன்படுத்துவதற்காக அவர் தயாராவார்கள். ஸோ அந்த துணக்கம், அதாவது இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணுன்ற மாதிரியான கோரிக்கைகள் இருந்தது. அதனால தான் இந்த காலதாமதம்ன்ற மாதிரியும் பேசப்படுது. இல்லை, இதில் அவர் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு முதல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற பொழுதே முதல் முழக்கத்தை இட்டவர் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அவரோட நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது. கட்சியில் இருக்க மற்ற மூத்த நிர்வாகிகள் வந்து நம்ம ஆட்சியில் பங்கு பெறணும்னு சொல்கிற மாதிரி தான். அதனால தான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவங்க வந்து வெளியே வந்து சொன்னால் தான், பொதுவெளியில் வந்து கூறினால்தான் அது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் அவங்களுக்கு நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிறது நான் அதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2 எம்எல்ஏ சீட்டு இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு விஜய் தயாராவாரா? அப்படி கொடுத்தா சரியாகவும் இருக்குமா? இல்லை, அந்த 2 போனால் தானே அவங்க ஆட்சியை அமைக்க முடியும். அந்த 2 சீட்டில் தான் இப்போ பிரச்சனையே நிற்கிது. உங்களுக்கு வந்து அந்த 2 எம்எல்ஏ சீட்டு தானே அவங்களுக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனால் அதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கட்சிகளுடைய ஆதரவுன்ற சொல்லும் பொழுது யாருமே எதிர்பாராத திருப்பமாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ, அவர் பேர் காமராஜ், மாங்குடி மன்னார்குடி தொகுதி இருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள் கடத்திட்டாங்க, அவர் ஃபோன் தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவில் ஆளுநர் அவர்களை சந்தித்து புகார் கொடுத்து மறுபடியும் செய்தியாளர் சந்திப்பு பண்ணிட்டு இருந்தார். போர்ஜரியாக வந்து இது பண்ணிட்டாங்க. தூய சக்தின்னு சொல்லக்கூடிய விஜய் ஆட்சி வருவதற்கே இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறான்ற மாதிரியான ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இல்லை, நேற்று இரவிலிருந்தே இது தொடர்ச்சியான. ஏன்னா வந்து திரு டிடிவி அவர்கள் வந்து ஆளுநரை சந்தித்து வந்து என் கட்சி எம்எல்ஏ வந்து எங்கே இருக்கிறார் நான் தொடர்பு கொள்ள முடியலை, இது பண்ண முடியல, அவர் வந்து இது பண்ணிட்டாங்களா, இல்லை கட்சி தாவல் இது மாதிரி ஏதாவது குதிரை பேரம் நடந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார் நேற்று வந்து அதுக்கப்புறம் அது செய்தியில் பார்த்துட்டு தான் அந்த எம்எல்ஏ வந்து திரு காமராஜ் அவர்கள் வந்து இரவோடு இரவாக சென்னை வருகிறார். வந்து மீண்டும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு காமராஜ் அவர்களும் வந்து 2வது முறையாக ஆளுநரை அவர்களை சந்தித்து இந்த கடிதம் வந்து நான் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு காமராஜ் அவர்களே தெளிவுபடுத்தி விட்டார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் கூட கிடையாது. இவங்களோட இது என்னென்னா, திரு டிடிவி தினகரனோட இது என்னென்னா, என் கட்சியில் வந்து இருக்கிறது ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி ஃபோர்ஜரியாக கொடுத்து மிரட்டி நாளைக்கு பணியை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து ஒரு போலியான கடிதம், அது வந்து ஜெராக்ஸ், அது வந்து உண்மை இது கிடையாது, ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோ வெளியிட்டீங்க இல்லையா, அந்த வீடியோவோட முழு சாராம்சம் முழு வீடியோவும் வெளியிடுங்க, அப்போ அதில் குதிரை பேரம் நடந்திருக்கிறதா இல்லையான்னு தெரியும், அது அந்த வீடியோவே வந்து ஒரிஜினலாக என்னான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். இவர் வந்து தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு தான் வந்தார். இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருந்தவங்களாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. என் கட்சி எம்எல்ஏல இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணுறாரு. அப்போ ஒரு ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு முன்பே இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அவர் தொடர்ந்து அவர் வந்து நேற்று இரவுலேருந்து இப்போ 12 மணி நேரம் மேலே கடந்து போயிடுச்சு. இப்போ காலையிலையும் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். பத்திரிகையாளர் சந்தித்து திரு காமராஜ் அவர்களும் திரு டிடிவி தினகரனும் இருவருமே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் டிவிகே சைட்லேருந்து அதற்கு பதிலே வரவில்லை. அப்போ என்ன நடக்குது, அப்போ இது நடந்ததா இல்லையா, அந்த கடிதம் வந்து ஆளுநருக்கு கொடுத்துக்கப்பட்ட கடிதம் வந்து போலியா உண்மையா அப்படிங்கிறது நம்ம அதில் பார்க்கணும். ப்ளஸ் அந்த வீடியோ விட்டாங்கல்ல, ஒரு 9 வினாடிகள் தான் அந்த வீடியோ வந்து பார்த்தோம். அது முழு வீடியோவும் விடுங்க. ஏன்னா இப்போங்க அந்த வீடியோ உண்மை என்றால் முழு வீடியோ வந்தால் தான் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும். அது வந்து திரு டிடிவி தினகரனோட குற்றச்சாட்டு உண்மையாகும். அப்போ குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவருக்கு எம்எல்ஏ பக்கத்தில் வச்சுக்கிட்டே தானே சொல்கிறாரு, புரியுதுங்களா? அவங்க கிட்ட வந்து அவர் தெளிவாக கூறுகிறார். திரு டிடிவி தினகரன் மிக தெளிவாக இந்த மாதிரி குதிரை பேரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது,
இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை விசாரிக்க வேண்டும் தான் ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துருக்கிறார். ஸோ ஆட்சி கட்டில் வருவதற்கு முன்பே ஒரு இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தான் அவர் மக்கள் முன்னில் வந்து கேள்வியாக வைக்கிறார் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ ஏற்கனவே இப்போ நீங்கள் சொன்னது போல் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து பாஜகவுக்கு பிடிக்கவில்லை. ஒரு பாஜக வந்து காங்கிரஸ் ஐயோவில் தாவேகா ஆட்சி அமைப்பதை பாஜக விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறது. ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் இந்த குதிரைப்பேர பேச்சு வருவதற்கு முன்பே அவரே சொன்னார், இங்கே குதிரைப்பேரம் நடைபெறுவதற்கு தடுப்பதற்காகத்தான் இந்த இதை பண்ணுறேன் மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ கிட்டத்தட்ட விசிகாவுடைய ஆதரவு தாவேகா கிடைப்பதற்காக சொல்லப்படுது. இவர் ஒருவேளை 118 எம்எல்ஏக்களோடு போனாலும் கூட இந்த குற்றச்சாட்டு டிடி தினவர்கள் கொடுத்த குற்றச்சாட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார்களை வைத்து இந்த பதவியேற்பை தள்ளி போடுவதற்கு ஆளுநருக்கு வாய்ப்பு இருக்கா? குதிரை ஆளுநருக்கு பவர் இருக்கு. இதற்காகத்தான் இதன் பின்புலத்தில் பாஜக இருந்து கேம் நகர்த்துன்னு பார்க்கலாம். ஏங்க இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், புரியுதுங்களா? அந்த எண்ணிக்கை வந்து கூட இன்னும் ஆட்சியில் வந்து அமர முடியவில்லைங்கிற விரக்தியில் வந்து அந்த விஜய் அவர்களோட கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற வந்து அவங்க வந்து கட்டவிழ்த்து விடுகின்ற கதை தான். இதில் பாஜக எங்கே ரோல் வந்துச்சு நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும். இவர் வந்து 108 தொகுதி அவங்க என்ன உதாரணம் காட்டினா பல்வேறு மாநிலங்களில் இதை விட கம்மியாக இருக்கக்கூடிய சூழலில் கூட ஆளுநர் அவர்கள் பாஜக ஆதரவு ஆட்சி இல்லை அப்போதான் பார்த்தீங்க. அப்போதான் என்னன்னா அவங்க வந்து இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொஞ்ச நாள் ஒரு நாள் விட்டுருந்தாலே கவர்னர் வந்து முறையாக திரு விஜய் அவர்களையே அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து ஒரு வாரம் வந்து டைம் கொடுத்து வந்து அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை நிறுவீங்கள்னு சொல்லியிருப்பார். இவங்க என்ன சொன்னாங்க, எங்களோட இன்னும் கூட்டணி கட்சியெல்லாம் இருக்காங்க, அதனால் எங்கள் அலையுங்கள்னாங்க. அப்போ என்னென்ன கூட்டணி கட்சி இருக்குது, அவங்க ஆதரவு கிடைத்த கொடுங்கிறாங்க. இதில் எங்கே வந்து பாஜக வருதுன்னு நான் கேட்குறேன். இது வந்து ஒரு நடைமுறை தானே, இல்லை அந்த நடைமுறை உங்களுக்கு சரியாக பின்பற்றவில்லை அப்படிங்கிறத நான் அதை பார்க்குறேன். ஒருவேளை இந்த 118 பெரும்பான்மை கிடைத்து இந்த குதிரை பெறும் விவகாரத்தில் தாமதப்பட்டாலும் கூட ஏற்கனவே டிகேஎஸ் இளங்கோவன் சொன்ன அந்த 10ஆம் தேதி வரை தான் விஜய்க்கு திட்டமிட்டு நடக்கக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த அரசாங்கத்துக்கு இதே இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும், புரியுதுங்களா? 356 வந்து கொண்டு வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் இது எல்லாமே திட்டமிட்டு நகர்த்த தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி கவர்னர் ஆட்சி நடத்துவதற்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவதற்கு இல்லை இதெல்லாம் திட்டமிட்டுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து இப்போ தேர்தலுக்கு முன்பே வந்து காங்கிரஸ் வந்து அங்கே ஜெயிச்சு இங்கே வந்துடணும், 2 கம்யூனிஸ்ட் வந்துடணும், இது வந்து தாவேக்காரங்க திட்டமிட்டார்களா? இல்ல முதல்வராக தடுப்பதற்காக இல்லைங்க. அதுதான் நான் அதே தான் கேட்குறேன், அவங்க கிட்ட கேட்குறேன். இப்போ வந்து நமக்கு வந்து இது வரல, மெஜாரிட்டி வரலன்னா திமுக கூட்டணி கட்சிகளை வளைக்க வேண்டும் சொல்லிட்டு முன்பே திரு விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டாரா? அவங்க கேள்வி கேட்குறப்ப நம்ம இந்த மாதிரி திருப்பி கேள்வி கேட்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? இதில் வந்து பாஜக ரோல் கிடையாது, எந்த கட்சியோட ரோலும் கிடையாது. அவர்கள் வந்து ஒரு தவறான ஒரு அவசர கோலத்தில் வந்து ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை, புரியுதுங்களா? அதான் சொல்கிறேனே, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்கள தான் கூப்பிட்டுருப்பாங்க, இது அவங்க அவசரப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இப்போ விஜய் அவர்கள் கடைசியில் யாருக்காலே நம்ம விழுக வேணாம், மறுபடியும் நம்ம வந்து மக்களிடமே போய் நியாயம் கேட்போம், பெரும்பான்மை குடும்பங்கள் கேட்போன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்தால் சொல்லப்படுது. ஒருவேளை மறுபடியும் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு மறுபடியும் தேர்தல் நடந்தால் விஜய் அவர்கள் ஆட்சி கலைக்கப்படல, ஆட்சி அமையாமல், அதான் இந்த ஆட்சி அமையாமல் மறுபடியும் தேர்தல் இங்கே அறிவிக்கப்பட்டால் அவர் விஜய் அவர்கள் இன்னும் இப்போ இந்த ஆட்சி அமைக்காமல் இருக்கிறதே மக்கள் மத்தியில் இன்னும் விஜய்க்கு ஆதரவு பெருகுதாக சொல்லப்படுது. ஸோ அது போன்ற சூழலில் மறுபடியும் இன்னும் பெரும்பான்மையாக ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணமே திரு விஜய் அவர்கள் தான், புரியுதுங்களா? அவர் முறைப்படி ஆளுநரை சந்திக்கவில்லை, முறைப்படி அழைப்பு விடுங்கள்னு கூப்பிடவே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், சிங்கிள் லார்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகளை காமிச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம். அவர் தான் வேண்டுமென்றே இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதான் இப்போ மறுபடியும் ஒரு தேர்தல் தமிழகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? எப்படி வந்தால் அந்த இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் ஒரு எம்எல்ஏ வந்து இவங்க எப்படி ஃபோர்ஜரியாக ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, அது மக்கள் மன்றத்துக்கு போயிடுச்சா இல்லையா? இன்றைக்கி குதிரை பேரம் பேசுனதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறார்ல திரு டிடிவி தினகரன். அப்போ ஆட்சி கட்டில் வருவதற்கு முன்பே வந்து இந்த மாதிரி செய்கிற இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு உணர்ச்சி பெருக்கால தான் வீட்டில் இருக்க குழந்தைகள் சொல்லி வாக்குகளை அளித்து விட்டார்கள். வந்த உடனே ஒரு ஆட்சி அமைக்கிறது கூட ஒரு திறனற்றவராக தான் அவர் இருக்கிறார். பல தவறுகளை வந்து அவர் வந்து தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்று மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும் தான் நான் பார்க்குறேன். மக்கள் அப்படி பார்ப்பாங்களா, இல்லை அவர் முதல் முறையாக வந்தனால தெரியாமல் இல்லை பண்ணுறாரு, அவருக்கு இல்லைங்க நடைமுறைகள் தெரியாமல் இல்லை. அப்போ வந்து 50 ஆண்டு கால அரசியலுக்கு நான் சொந்தக்காரன்னு சொன்ன செங்கோட்டையன் அங்கே தானே இருக்கிறாரு.
அவரோட அறிவுரையை கேட்கணும்ல. ஜேசிடி பிரபாகரன் அங்கே தானே இருக்கிறாரு. புரியுங்களா? இது கிடையவே கிடையாது. யார் பேச்சையும் கேட்காம தான் என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதான் உண்மையை தவிர, அனுபவம் இல்லைன்னா அனுபவசாலிகள் அவர் கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா தெரிந்தவரோட கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? புரியுங்களா? அதனால் வேண்டும்னே திட்டமிட்டு செய்து கொண்டு இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை இப்போ திரு டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. நான் வந்து இருக்கக்கூடிய கட்சி சார்பாக திரு காமராஜ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கூட அது மறுத்திருக்காருன்னு சொல்லுங்கள். ஒருவேளை தாவேக்கு ஆட்சி அமைக்காத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்லை திமுகவையோ ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர்கள் அழைத்தால் அதிமுகவினுடைய முடிவு என்னவாக இருக்கும்? நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்லைங்க, இந்த யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் வந்து அங்கம் வைத்தவர். அவர்கள் சார்ந்த கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு. அவரோட விருப்பத்தை வந்து ஆளுநரிடம் கூறியிருக்கிறார் தான் நான் பார்க்குறேனே தவிர, இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஏன் இதுன்னா தொடர்ந்து இவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பேபி அவர் வந்து வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பை சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு திமுக தலைமை, அதாவது ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அதனால் அடிப்படையாக அவங்க அங்கே போயிட்டாங்க, எது வேணுமாலும் பேசுவாங்க. புரியுதுங்களா? கம்யூனிஸ்டுகள் ரெண்டு அங்கே போயிட்டாங்க, அதனால் அவங்க எது வேணுமாலும் பேசுவாங்க. இதெல்லாம் புறந்தள்ளிட்டு போகணும்னு தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து இப்போ தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்றது 4ஆம் தேதிக்கு அப்புறம் 5 நாட்கள் கடந்துருச்சு. இன்னும் ஒரு இழுபறி சூழல் இருக்குது. மக்கள் மத்தியில் இது எந்தளவுக்கு தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்கிறதா இல்லை எதிர்ப்பு மனநிலை இருக்கிறதா எப்படி பார்ப்பாங்க? இல்லைங்க, இப்போ வந்து நம்ம எதுவுமே சொல்கிற இடத்துல இல்லை. ஏன்னா இன்னும் வந்து ஒரு கிளியர் பிக்சர் வரல. இன்னும் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அவரோட முடிவை வந்து அறிவிக்கலை. அது முடிவை அறிவித்ததுக்கப்புறம் தான் அது என்ன மாதிரியான ஒரு அரசியல் போக்கு போகும்னு நம்ம தீர்மானிக்க முடியுமே தவிர, இப்போ வந்து இந்த யூகத்தின் அடிப்படையில் இப்போ இப்படி இருக்குமாலாம் நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஏன்னா இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தான் அவங்களுக்கு வந்து பற்றாக்குறையாக உள்ளது. அது தொல் திருமாவளவன் கொடுத்து விட்டால்னா அந்த இது முடிஞ்சிடுச்சின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் அதை பொறுத்து தொல் திருமாவளவனோட முடிவை பொறுத்து தான் இந்த காட்சி மாற்றங்கள்லாம் நிகழும்னு நான் பார்க்குறேன். ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் உள்ள இப்போ ஒருவேளை விசிகா வந்து ஆதரவு கொடுத்து 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலும் கூட டிடி தினகரன் அவர்கள் இது கொடுத்துருக்கக்கூடிய அந்த புகார், நீதிமன்ற காவல் நிலையத்தை கொடுத்துருக்க புகாரும் சரி, ஆளுநரை கொடுத்த புகாரும் சரி, எது தடைக்கலாக இருக்குமா இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அவர் வந்து நேற்று இரவிலிருந்து குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த நிமிட முறை வந்து டிவிகே சைட்லேருந்து அதற்கு வந்து மறுப்பறிக்கவில்லை, இல்லை அவருக்கு வந்து ஒரு தெளிவான அறிக்கையை அவர்கள் கொடுக்கவில்லை. அப்போ ஏதோ ஒரு தவறு அந்த பக்கம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். அதுக்கு வந்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். நடவடிக்கை எடுப்பாரா இல்லை ஆட்சி அமைப்பை சொல்லிட்டு விசாரணை? அது ஆளுநரோட முடிவை பொறுத்து தான் இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியாது. பட் இதை கிடையாது. இல்லை, இதில் வந்து ஆளுநர் வந்து அதான் சொல்கிறேனே, அவரோட முடிவு தான். ஏன்னா இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா, ஏன்னா இன்னும் டிவிகே சைட்லேருந்து அதுக்கு உரிய பதிலே வரலையே. அமைதி காக்கிறாள்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற மாதிரி தான் நம்ம அதில் பார்க்கணுமே தவிர, அப்போ ஏதோ ஒரு தவறுகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை ஆமாம் உண்மையிலேயே குதிரை பேரம் நடந்தது, தவறு நடந்திருக்குன்னு சொன்னால் என்ன மாதிரியான நடவடிக்கை? அப்போ ஆளுநர் தான், அது ஆளுநர் கையில் இருக்குது. பதவியேற்க கூப்பிடலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் கையில் தான் இருக்குது. அழைக்கலாம், அழைக்காமல் போகலாம், அது ஆளுநர் கையில் இருக்குது. ஒருவேளை அழைக்கலைன்னா என்ன மாதிரியான இதுக்கு தள்ளப்படும்? ஜனாதிபதி ஆட்சி வரும், அவ்வளோதான். ஜனாதிபதி ஆட்சி வரும். அதுக்கப்புறம் 6 மாதங்கள்னோ 1 வருடங்கள்னோ தேர்தல் மீண்டும் வரும் அப்படிங்கிறத பார்க்குறேன். நிச்சயமாக சார், விசிகாவோட முடிவு அது போக இந்த புகார்கள் எல்லாம் எப்படி எதிரொலிக்கும் தெரியல. இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு மாலைக்குள்ளே தீர்வு கிடைக்கணும்னு நம்புகிறோம். மக்களும் அதான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்கிறோம். நன்றி சார். நன்றி.